மின நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மின நிகழ்ச்சியில் நாங்கள் சற்று வித்தியாசமாக மின்னல் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று சக்தி டிவியில் கடந்த வியாழக்கிழமையிலிருந்து நீதி அமைச்சர் அவர்களையும் அதேபோல் ஓர்சிலோன் முஸ்லிம் காங்கிரஸ் என்ற ரிஷாட் பதீன் அவர்களையும் அழைப்பினை சக்தி டிவி ஊடாக வழங்கியிருந்தோம். அதை ஏற்று உண்மையில் நீதித்துறை அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கலந்து கொள்கின்றமைக்கு நாங்கள் முதல் கண் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றால் இன்று சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை எந்தவித தயக்கமின்றி அந்த கேபினட்டிலும் வேறு இடங்களிலும் சொல்லுகின்ற கருத்தை கொண்டவரினால் நாங்கள் அவருக்கு முதல் கண் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதேபோல் இன்றைய நிகழ்ச்சியில் எமது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற அமைச்சர் ரிஷாட் பதீன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் பல அதாவது ஃபேஸ்புக் மற்றும் ஃபேக்ஸ் மூன்றும் பல இன்று சோஷியல் மீடியாவிலே இன்று எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு அடுத்தபடியாக அதிகூடிய ஒரு பலமாக இருக்கின்ற சோஷியல் மீடியாவிலே இன்று முஸ்லிம் மக்களுக்கு ஏற்பட்ட அநீதிகள் பல வகையில் சோஷியல் மீடியாவிலே பிரச்சாரப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சோஷியல் மீடியா ஒன்றை உரிய முறையில் பயன்படுத்துகிறார்கள் என்றால் உண்மையில் அதில் நாங்கள் நிச்சயமாக முஸ்லிம் சமூகத்தை தான் நாங்கள் கூற வேண்டும். இன்று அவர்கள் தங்களது எதிர்ப்பை சோஷியல் மீடியா ஊடாக ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றில் பல வியாபாரிகள் கூட தமது கருத்துக்களை முன்மொழிந்து வருவதற்கு அப்பால் தர்கா டவுனில் நடந்த சம்பவங்களை உடனுக்குடன் இந்த ஃபேஸ்புக் ஊடாக போட்டு வருகிறார்கள். நாங்களும் இந்த முறை மின்னல் நிகழ்ச்சியில் ரவுஃப் ஹக்கீம் அமைச்சர் அவர்களுக்கும் ரிஷாட் பதீன் அமைச்சர் அவர்களுக்கும் மின்னல் நிகழ்ச்சி சக்தி டிவியின் ஊடாக அவர்கள் இருவருக்கும் நாங்கள் அழைப்பினை டெய்லர் ஊடாக வெளியிட்டோம். அந்த அழைப்பை ஏற்று அவர்கள் தமது சிரமத்தை ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஏற்கனவே செய்திருந்தார். அவர் ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்பீக்கருடன் செல்ல இருந்த ஒரு நிகழ்ச்சியையும் கேன்சல் பண்ணிவிட்டு அவர் உண்மையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அந்த நிகழ்ச்சியில் வந்ததற்காக நாங்கள் மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு அதேபோல் ரிஷாட் பதீன் அவர்கள் தற்பொழுது புத்தளத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாக வந்திருக்கின்றார். எனவே உங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் பெரும்பாலும் உண்மையில் நான் பேசுவதை விட மக்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நாங்கள் தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். உங்களுடைய வினாக்களை நீங்கள் உண்மையில் தொடுக்கலாம். அதில் முதலாவதாக ரவுஃப் ஹக்கீம் அவர்களிடம் தற்பொழுது பதுலையிலே சென்று நீங்கள் ஜனாதிபதியுடன் உரையாற்றியிருக்கிறீர்கள். உண்மையில் முஸ்லிம் மக்களின் ஹலால் பிரச்சனையில் ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை ஒரு நகர முற்றுப்புள்ளியாக இந்த பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. அதை எந்த வகையில் நீங்கள் கையாள போகின்றீர்கள்? தற்பொழுது ஜனாதிபதியுடன் உரையாடிய பின்பு நீங்கள் எந்த வகையான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறீர்கள்? நேற்று இரவு நோ லிமிட் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் மூலம் அழித்தொழிக்கப்பட்ட அந்த நிகழ்வை அடுத்து ஜனாதிபதி என்னோடு தொலைபேசியில் கதைத்த பின்னணியில் தான் நான் இது சம்பந்தமாக அவசரமாக எல்லா அமைச்சர்களையும் ஒன்றாக கூட்டி அவர் ஒரு சந்திப்பை நடத்த வேண்டிய அவசியம் அவருக்கு சொல்லப்பட்டது. எல்லா அமைச்சர்களும் நாங்கள் ஹெலிகாப்டர் மூலம் பதுலைக்கு கொண்டு செல்லப்பட்டோம். பதுலையும் கூட இப்பொழுது தேர்தல் சூடு பிடித்த ஒரு இடமாக இருந்தாலும் கடந்த பல மாத காலமாக இதே விதமான வன்முறைகள் தலை தூக்கி விடுமோ என்ற அச்சத்திலே பதுலையில் வாழ்கிற முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் ஜனாதிபதி ஓரளவுக்கு அறிந்திருப்பார் என்ற நிலையிலும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாடு பூராவிலும் இது அலுத்கம தர்கா டவுன் பேருவல அடையாள ரீதியாக நடந்து முடிந்திருக்கிற ஒரு விஷயமாக இதை பார்க்கக்கூடாது. இது நாடளாவிய ரீதியில் அச்சத்தை, பீதியை, ஆத்திரத்தை, ஆவேசத்தை உருவாக்கி இருக்கிற விஷயம். இது இனிமேலும் முஸ்லிம்களுடைய பிரச்சனை மாத்திரமல்ல, இது நீங்கள் பேசிக்கொண்டீங்களா? இல்லை, இந்த நிகழ்ச்சியை இடைநிறுத்தி வெளியான செய்தியும் கூட நேற்று அமைச்சர் ரிஷாட் பதீன் நான் உட்பட ஏனைய அமைச்சர்கள் ஜனாதிபதியை சந்தித்த போது வலியுறுத்தி அவருக்கு சொன்ன விஷயம் இப்பொழுது ஒரு தீர்மானமாக எடுக்கப்பட்டு மிக இறுக்கமாக நடைமுறைப்படுத்துகிற ஒரு நிலைக்கு வந்திருப்பதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
இந்த நாட்டிலே கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்றதை பயன்படுத்தி கொண்டு இவ்வாறான மக்களுக்கு மத்தியில் இன ரீதியான மத ரீதியான குரோத மனப்பான்மையை வளர்க்கின்ற போக்கிலே மிக ஆத்திரமூட்டுகிற ஆவேசமூட்டுகிற பேச்சுக்களை பேசி வந்த ஒரு சில குழுவினர் சம்பந்தமாக ஒரு தெளிவான நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் எடுத்ததை குறித்து என்றால் இது எப்போதோ எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய விஷயம். இது இவ்வாறு இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்படுவது இயல்பு வாழ்க்கையை மீண்டும் கொண்டு வருவதற்கு மிக அத்தியாவசியமான விஷயம் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று எங்களுக்கு இருக்கிற முக்கியமான தார்மீக கடமை இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக இன்று சிங்கள பௌத்த மக்கள் மத்தியில் இருக்கிற மிதவாத சக்திகளும் எங்களிடமிருந்து தூரப்பட்டு விடாமல் என்றால் எனக்கு அண்மை காலமாக சொல்லப்படுகிற சில குற்றச்சாட்டுகள் ஜனாதிபதியிடத்திலிருந்தும் இதை வேறு சக்திகள் ஊடாக சொல்லப்பட்ட விஷயம், நாங்கள் இந்த விஷயங்களை சர்வதேசப்படுத்துகிறோம், நாட்டுக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துகிறோம் என்ற பாங்கிலே பேசி வருகிறார்கள். நானும் இது சம்பந்தமாக மிக தெளிவான ஒரு அறிக்கை என்று நான் விடுத்திருக்கிறேன். சிங்கள மிதவாத சக்திகளும் கூட இந்த நாட்டிலே இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுவதை விரும்பவில்லை என்ற காரணத்தினால் பௌத்த மகாபீடத்தினர் இந்த தீர்மானத்தை வரவேற்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். என்றால் அவர்கள் கூட இந்த விஷயத்தை மிக நாசுக்காக பல தடவைகள் சொல்லி வந்திருக்கிறார்கள் என்பதையும் அலட்சியப்படுத்துகிற போக்கிலே தான் விஷயங்கள் நடந்து வந்தது என்பதுதான் இவ்வாறான அசம்பாவிதங்களின் அடிப்படை என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்மையிலே அஸ்கிரியவையும் மல்வத்தையும் சந்திக்கின்ற பொழுது பொதுபல சேனா தலைவரிடம் அஸ்கிரி அவர்கள் நீங்கள் தான் நாட்டிலே ஜனாதிபதியோ நாட்டை உருவாக்குகின்ற அப்ப போய் உருவாக்கி கொள்ளுங்கள் என்ற தோணியில் அவர்களுக்கு பேச்சை கொடுத்திருந்தார். அஸ்கிரியவின் பௌத்த தலைவர்கள் கூறியிருந்தார். பொதுபல சேனா சந்தித்த பொழுது இந்த நீங்கள் தானே இந்த நாட்டிலே ஆட்சியம் உருவாக்குவீங்கள், ஆட்சியம் அளிப்பீர்கள் என்று சொல்கிறீர்களே, அப்ப அதன்படி செய்து கொள்ளுங்கள் என்ற கருத்தினை முன்வைத்திருந்தார். ஆனால் அண்மையில் நடந்து வருகின்ற நடவடிக்கைகளிலே முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு இயக்கம் சட்டத்தின் முன் இவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அதற்கு ஆன ஏதாவது ஒரு உறுதிமொழிகள் காணப்படுகின்றன. நேற்று ஜனாதிபதி எங்களோடு பேசுகிற போதும் இறுதியாக சொன்னார், இந்த விஷயம் சம்பந்தமான பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட்டு இது சம்பந்தமான எல்லா தரப்பினரும் இவ்வளவு அவர்களுக்கு இது சம்பந்தமாக தப்பித்துக் கொள்வதற்கு வழி இருந்தாலும் அது சம்பந்தமாக நாங்கள் எந்த நிகழ்வுத்தன்மையும் இல்லாமல் இறுக்கமாக நடந்து கொள்வோம் என்ற உறுதிமொழியை அவர் பேசினார். என்னை பொறுத்த மட்டில் இன்று மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு இட்டுச் செல்கிற முயற்சியில் நாங்கள் எல்லோருமாக ஒன்றுபட்டு இந்த நாடு குட்டிச்சோறாவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது, பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதிலே ஜனாதிபதி நேரடியாக தலையிட வேண்டும். அவராக இன்று பாதுகாப்பு தரப்பின் உளவுத்துறையினரையும் கூட மிக இறுக்கமாக, என்றால் அவர்களுக்கு இந்த விஷயங்களின் எல்லா சிக்கல்களின் உண்மையான பரிமாணம் மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் உளவுத்துறை ஒன்று இருப்பது அர்த்தமில்லை. எனவேதான் இதன் பின்னணியை மிக தெளிவாக நாங்கள் அவரோடு மனம் விட்டு பேசியிருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டில் இதை உளப்பூர்வமாக அவர் செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இவை நடைபெறும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். எங்கிருந்து பேசுகிறீர்கள்? உங்களோட பேர் என்ன? என் பேர் ஜாரா. எங்க இருந்து பேசுறீர்கள்? நான் கொழும்பு. எங்க இருந்து? கொழும்பு. உங்களோட கேள்வி என்ன? இனி நடக்கிற பிரச்சனை அதான் முஸ்லிம்கள் என்று தனிப்பட்ட முறையிலே இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை எங்களுக்கு நேரடியாக இப்ப நாங்க பார்க்கும் போதோ கேட்கும் போதோ இப்ப மக்களோட துடிப்பு, அதாவது இப்பயும் கூட விசேஷ செய்தியில சொன்னாங்க என்னன்னா, அதாவது மக்கள் வந்து இந்த பிரச்சனைக்காக ஊர்வலம் எடுக்க எந்த நடவடிக்கையும் நாங்க கொடுக்கலாண்டு. இப்ப இந்த முஸ்லிம்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு இப்ப எங்கட 2 முஸ்லிம்கள் இடத்துல வந்திருக்கு, ஒரு அழைப்ப முன்னோக்கி வந்திருக்கிறாங்க. அப்ப எங்கட ராவ் ஹக்கீம் அவங்க
இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை உங்களோட கேள்விய என்ன நேரம் போகிற பலர் தொலைபேசி அழைப்பாளர் கூட கேள்விய சுருக்கமா கேட்டீங்கன்னா நல்ல நன்றியா இருக்கும். என்னோட இவங்களுக்கு அரசியல் எங்கட மஹிந்த ராஜபக்ச இவங்களுக்கு இந்த முடிவு எடுக்கிறது. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய அந்த கேள்விக்கு வருவதற்கு முன்பு ரிஷாட் பதின் அவர்களை தற்பொழுது நீங்களும் உங்களுடைய கட்சியும் ஜனாதிபதியை சந்தித்திருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை ஆரம்ப காலம் தம்புள்ளை பள்ளிவாசலை ஆரம்பிக்கிற பிரச்சனை, ஹலால் பிரச்சனை என்று சொல்லி மாறி மாறி இன்னும் விஸ்வரூபம் எடுத்து தான் வருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்று உங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியாவிலே மிகவும் தீவிரமாக பிரச்சாரப்பட்டு இன்று பல முஸ்லீம் இளைஞர்கள் தங்களுடைய முகங்களை மறைத்து ரேசிஸ்ட் கண்ட்ரி என்று போட்டு எல்லாருடைய முக அட்டைகளையும் மாற்றி இருக்கிறார்கள். இன்று அப்படியான ஒரு நிலைமை இன்று ஏற்பட்டிருக்கு. பல வியாபாரிகள் தாங்களாக துணிந்து வந்து இதற்கான கருத்துக்களை இன்று நாங்கள் டெய்லி மிரர் பத்திரிகைக்கு போனால் கூட கொமெண்ட்ஸ் அடிக்கின்ற பொழுது தங்களுடைய ஆயத்தனங்களின் பெயர்களை போட்டு அடிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இதை நீங்கள் அரசிடம் எடுத்து விளங்கப்படுத்தினீர்களா? நிச்சயமாக இதில் முஸ்லிம் சமூகம் மிக ஒரு அச்சமான சூழலிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் நேற்று சகோதர அமைச்சர் ஃபக்கீம் அவர்கள் சொன்னது போல மிக ஆணித்தரமாக ஜனாதிபதியத்திலே நாங்கள் சொன்னோம். அது மாத்திரமல்லாமல் இதை அறிக்கைகளினூடாக அல்லது இலகுவாக அந்த மக்களுடைய மனதை வென்றுவிட முடியாது. குறிப்பாக முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து நாட்டுப்பற்றோடு நடந்த ஒரு சமூகம். அதுக்கு எத்தனையோ உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும். எல்லா கட்டங்களிலும் அவ்வாறு நடந்திருக்கின்றோம். இவ்வாறு இருந்த சமூகத்தை முழு சிங்களவர்களையும் நாங்கள் பழி சொல்ல முடியாது. அதிகமான சிங்கள சமூகம் இந்த பொதுபல சேனா அமைப்புக்கு எதிராக செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். பல அறிக்கைகளை விட்டிருக்கிறார்கள். பல பாராளுமன்றத்திலே இருக்கிற நேற்று கூட 2 தினங்களுக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் பாலித்த என்ற களுத்துறை எம்பி மிக ஆத்திரத்தோடு இந்த ஞானசார தேரரை கைது செய்ய வேண்டும், பொதுபல சேனாவை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விட்டார். அதே போல நானும் அமைச்சர் ஹக்கீம் அவர்களும் இன்னும் பலரும் நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் இந்த விடயங்களை முன்வைத்திருக்கிறோம். பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறோம். அதே போல அமைச்சரவையிலே பேசியிருக்கிறோம். இந்த பொதுபல சேனா அமைப்பு கடந்த 1.5 வருடங்காலமாக எவ்வாறு இந்த முஸ்லிம் சமுதாயத்தை தூண்டி, இவர்களுடைய உணர்வுகளை தூண்டி எப்படியாவது இந்த சிங்கள சமூகத்தோடு மோதவிட வேண்டும் என்ற அந்த சதியை தொடர்ந்தேச்சியாக செய்து வந்தார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு கூட்டத்திலும், குறிப்பாக அவருடைய செயலாளர் ஞானசார தேரர் அவர்களுடைய பேச்சு, இந்த நோ லிமிட் நிறுவனம் நேற்று எரிக்கப்பட்ட நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய பெயரை கூட கண்டியிலே நடந்த ஒரு கூட்டத்தில் ஃபெஷன்பர்க், நோ லிமிட், இந்த 2 நிறுவனத்தையும் பெயர் சொல்லி உங்களிடத்திலே நான் இந்த நிறுவனத்திலே நடக்கின்ற அநியாயங்களை சொல்கிறேன் என்று அந்த இனவாத கூட்டத்திலே அவர் பேசினார். அந்த ஃபெஷன்பர்க்கும் 6 மாதத்துக்கு முன்னர் அடிக்கப்பட்டது. அதே போல நேற்று பல கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு பெரிய ஸ்தாபனம், இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொண்ட ஒரு தனியான நோ லிமிட் என்ற ஒரு அதாவது பிராண்ட் இந்த நாட்டில் அது நேற்று அளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான இந்த அத்தனை பொறுப்பையும் இந்த மாதிரியான இனவாத சக்தி, அதாவது பொதுபல சேனா அமைப்பு தான் இதற்கான பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சகோதரர் அமைச்சர் அவர்களும் களுத்துறை அலுத்கமாங்கெல்லாம் போய் பார்த்தோம். அந்த மக்கள் மத்தியில், அந்த பெண்கள் மத்தியில் இருக்கின்ற உணர்வு, இது நாங்கள் ஏன் தாக்கப்பட்டோம், நாங்கள் என்ன தவறு செய்தோம், நாங்கள் இந்த நாட்டில் இந்த பிரதேசத்தில் துந்து என்ற கிராமம் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராத கிராமம், சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ்ந்த அந்த சமூகம், எனவே ஏன் தாக்கப்பட்டோம், என்ன நடந்தது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எனவே இவ்வாறு தூண்டப்பட்ட இளைஞர்கள் வந்து எங்களை அடித்து உடைத்து, எங்களுடைய தங்கங்களை களவெடுத்து, எங்களுடைய பொருட்களை தூக்கி எறிஞ்சு உடைத்து இந்த அத்தனை அநியாயத்தை ஏன் செய்தார்கள் என்று தெரியாமல் தவிக்கிறார்கள். அந்த தாய்மார் எங்களிடத்தில் கேட்டார்கள், எங்களுக்கு நடந்த அநியாயம் எதிர்காலத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வராமல் இருப்பதற்கு என்ன உத்தரவாதத்தை நீங்கள் தரப்போகிறீர்கள் என்று எங்களிடத்தில் கேட்டார். எனவே இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் மிக ஆணித்தரமாக இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக நாங்கள் அரசாங்கத்திடத்திலே தான் இந்த பாதுகாப்பை எதிர்பார்க்க முடியும். எனவே நாங்கள் இந்த அரசாங்கத்திலே பங்காளிகளாக இருக்கின்ற நாங்கள் ஜனாதிபதியிடத்தில் மிக அழகாக நேற்று எல்லா விடயங்களையும் நாங்கள் எடுத்து சொன்னோம். நோ லிமிட் விஷயம், இது சம்பந்தமாக ஞானசார தேரர் பேசிய விஷயம், அதற்கு முன்னர் ஃபெஷன்பர்க் அடித்த விஷயம், அது இந்த சம்பவத்தினால் இன்று முஸ்லிம் சமூகம் சகோதரர் சொன்னது போல
நாடு முழுக்க உள்ள முஸ்லிம்கள் அச்சத்தோடு, வியாபாரிகள் அச்சத்தோடு என்ன நடக்கும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களிடமிருந்து சரியான ஒரு உத்தரவாதமான வார்த்தை தனியாக செல்ல வேண்டும் என்று அவரிடத்தில் நாங்கள் தெளிவுபடுத்தினோம். எனவே அது எவ்வாறு அமைய வேண்டும் என்றும் நாங்கள் சொன்னோம். அதை அழகாக அவர் ஏற்றுக்கொண்டு நேற்று இரவு ஒரு அறிக்கையாக அவர் வெளியிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நீங்கள் போட்டதிலே அந்த போலீஸ் பேச்சாளர் சொன்னார், இனிமேல் நாங்கள் எந்த ஒரு மதத்தையும் நிந்திக்கின்ற கூட்டங்களுக்கு, ஊர்வலங்களுக்கு அனுமதிக்க மாட்டோம் என்று. உண்மையிலேயே அந்த அன்றைய அலுத்கம கூட்டத்துக்கு அவர்கள் அனுமதி கொடுக்காமல் இருந்திருந்தால், இந்த போலீசார் அனுமதி கொடுக்காமல் இருந்திருந்தால், அந்த ஊர்வலத்தை தடை செய்திருந்தால் இவ்வாறான ஒரு பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது. காரணம், அந்த கூட்டத்திலே அந்த பொதுபல சேனாவுடைய செயலாளருடைய பேச்சு 6 நிமிடமாக அவர் பேசிய அந்த பேச்சு அப்பா எந்த ஒரு சாதாரண மனிதனையும் தூண்டுகின்ற பேச்சு. இதை ராஜித சேனாட அமைச்சர் அவர்கள் கூட அண்மையிலே வெளிநாட்டு தொலைக்காட்சி ஒன்றுக்கு ஒரு இன்டர்வியூலே கூறியிருக்கின்றார். அதை சில முக அட்டைகள் ஃபேஸ்புக்கிலே பலர் போட்டிருக்கிறார்கள். ஒரு பெண் கேட்கின்ற பொழுது இந்த இனவாத பேச்சுக்கள் ஊடாக இந்த நாட்டை மீண்டும் ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமை என்று கூறுகிறார்கள். ஆனால் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இன்று கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு ஃபுட் சிட்டிக்கு அடித்தார்கள் என்று அந்த சிடி கேமரா வைத்து கைது செய்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் ஃபேஸ்புக்கிலே நோ லிமிட்டுக்கு கல்லறிந்தவர்கள் என்றதை ஃபேஸ்புக்கிலே போட்டிருக்கிறார்கள். முஸ்லீம் இளைஞர்கள் போட்டிருக்கார் இந்த அந்த கேமரா. ஆனால் இவர்களுக்கான கைதுகளோ எதுவும் நடைபெறுவதில்லை. இதை எல்லா அமைச்சர்களும் வலியுறுத்தினார்கள். அது சம்பந்தமாக நேற்று மிக எங்களுடைய வேதனையையும் ஆத்திரத்தையும் போலீஸ் மா அதிபர் நேற்று ஜனாதிபதிக்கு முன்னிலையில் இருந்த பொழுது அமைச்சர் அவர்களும் நாங்கள் அழகாக அவரிடத்திலே நாங்கள் திரகாத்திரமாக கேட்டோம், உங்களுடைய இவ்வளவு புலனாய்வு பிரிவு இருந்தும் இந்த விடயங்களை நீங்கள் அறியவில்லையா? இவ்வாறு யார் இவர்கள் வந்து இந்த அட்டாசத்தை செய்தவர்கள், ஏன் இதை செய்தவர்கள் யார், இவர்களை கைது செய்வதற்கு ஏன் உங்களால் முடியவில்லை என்ற விடயத்தை நாங்கள் அவரிடத்தில் கேட்டோம். ஜனாதிபதி அவர்களும் மிக கடுமையாக நேற்று போலீஸ் மா அதிபருக்கு சொன்னார், இந்த தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் கைது செய்து சட்டத்தின் முன்னிலையிலே நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டார். தொலைபேசி. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நான் வந்து காத்தாங்குடியில இருந்து சமீர் பேசுறேன். வந்துட்டு எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரோஃப் ஹக்கீம் அவங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க விரும்புறேன். வந்துட்டு இந்த சிறுபான்மையா நாங்க வாழக்கூடிய நிறைய பிரதேசங்கள்ல இப்படி அனாவசியமான பிரச்சனைகளை உண்டு பண்ணி எங்களுடைய மக்களோட பொருளாதாரத்தை எவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளாக்கி எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில அந்த மக்கள் துன்பங்கள்ல இருக்காங்க. உங்களுக்கு ஜனாதிபதி என்ன மாதிரி இந்த உறுதிகளை தந்திருக்காரு, இந்த மக்களுடைய பாதுகாப்புக்கு என்ன மாதிரி உங்களுக்கு அளிச்சிருக்காருங்கிறத நான் கேட்கேன். நன்றி. அந்த பெண் ஒருவரும் கேள்வி கேட்டிருந்தார். எல்லாருடைய பேச்சிலும் துணிக்கிற விஷயம் இதுதான். சரியான உத்தரவாதம் கிடைத்திருக்கிறதா, உங்களுக்கு அதிலே நம்பிக்கை இருக்கிறதா என்ற பாணிகளை தான் கேட்கிறார்கள். நாங்கள் அமைச்சர்கள் என்ற அடிப்படையில் அரசாங்கத்துக்கு இது இனி ஒரு தனி சமூகத்தின் பிரச்சனை மாத்திரமல்ல, இது இன்று முழு நாட்டின் ஒரு தேசிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. நேஷனல் கிரைசிஸ் என்ற ஒரு நிலைமையாக மாறி இருப்பதைத்தான் ஜனாதிபதி நேற்று உணர்ந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிந்தது. எனவே அந்த அடிப்படையில் அவருக்கு நாங்கள் எங்கெங்கெல்லாம் நாங்கள் குறைகளை கண்டோம் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இது கடந்த காலங்களில் இதை சம்பந்தமாக ஒரு விதமான மெத்தன போக்கோடு, அலட்சிய போக்கோடு ஆங்காங்கே நடந்திருப்பதும் குறிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்துகிற விஷயம். நான் பதில் கூற வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதுதான். என்னை பொறுத்த மட்டில் சட்டமும் ஒழுங்கும் சரியாக நடக்கவில்லை என்றால் சர்வதேசத்துக்கு பதில் கூற வேண்டியவன் நான். நாட்டிலே முதலீடுகள் ஏதாவது ஒழுங்காக பாதிக்கப்பட போகிறது என்றால் அதையும் சொல்ல வேண்டியவர் அமைச்சர் ரிஷாட் பதுதீன். அவருக்கு இந்த பிரச்சனையால் அவருக்கு முதலீடு வாரதும் பிரச்சனையா போய்விடும். நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக சர்வதேசத்துக்கு நியாயம் கூறுவதும் பிரச்சனையாய் போய்விடும். எனவே இது எங்களுடைய சமூகத்து பிரச்சனை, நாட்டின் பிரதானமான அடிப்படை பிரச்சனை. இன்னைக்கு நாட்டுக்கு வர உல்லாச பிரயாணிகள் கொஞ்சம் ஒரு தயக்கம் காட்டுவார்கள். எனவே இது ஒவ்வொரு அமைச்சிலும் எல்லா முழு நாட்டின் நிர்வாக யந்திரத்தையும் படுமோசமாக பாதிக்கிற விஷயம். எனவே ஒரு நாட்டின் பொறுப்புள்ள ஜனாதிபதி இதை உணராமல் இருக்க முடியாது. கடைசியான கேபினெட்ல சம்பிக் அவர்கள் உங்களிடம் நீங்கள் இந்த நாட்டை சர்வதேசிடம் காட்டிக் கொடுக்கிறீர்கள் என்ற கருத்தினை வைத்ததும் அவர்கள் இன்னும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதனை உங்கள் கேபினெட்டில் இருக்கின்ற அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா?
என்னை பொறுத்தமட்டில் என்னுடைய சக அமைச்சர்கள் யாரையும் நான் ஒரு நிகழ்ச்சியில் விமர்சிப்பதற்கு விரும்பவில்லை. சில நேரம் தேர்தல் மேடைகளிலே நாங்கள் ஆளையால் விமர்சித்துக் கொள்வோம். ஆனால் ஒரு கூட்டு பொறுப்பு என்ற அடிப்படையில் அமைச்சரவையிலே நடக்கிற விவாதங்களை கூட நாங்கள் வெளியிலே பேசுவதில்லை. இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்திலே தத்தமது வாக்கு வங்கிகளை இலக்கு வைத்து பேசுகிறவர்களாக நாங்கள் அடையாளப்படுத்தப்படுவதாக இருந்தால் அது உண்மையிலேயே நியாயமற்ற விஷயம். என்றால் இதில் நாங்கள் குறுகிய நோக்கத்தோடு செயல்படவில்லை. இது எங்களை அடுத்த பரம்பரை எங்களை சபிக்கிற ஒரு விஷயமாக போய்விடும் எங்கள் அச்சத்தில் தான் நாங்கள் எங்களை படைத்த இறைவனுக்கு பயந்து மனச்சாட்சியோடு நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உயிர்கள் இன்று அழிந்திருப்பதும் என்றால் அந்த விஷயத்திலும் இன்று பரவலாக சொல்லப்படுகிற விஷயம் சட்டமும் ஒழுங்கும் என்ற விஷயம் என்ன நடந்தது என்பதை மூடி மறைக்காமல் நீதிமன்றத்திலே செய்யப்பட வேண்டும். அந்த விஷயத்திலும் ஒரு சில குறைகள் இருப்பதை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். நான் இங்கு பகிரங்கமாக சொல்ல விரும்பவில்லை. எனவே அவற்றை நாங்கள் திருத்த வேண்டும். என்றால் இதை நாங்கள் ஒரு இடத்திலே சில விஷயங்களை கொஞ்சம் சமாளிப்பதற்கு இடம் விட்டு விட்டால் என்றால் வெளிப்படைத்தன்மை ஒன்று இருக்க வேண்டும். வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தம்புள்ள பள்ளிவாசலிலோ அல்லது ஹலால் பிரச்சனையிலோ நீங்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளவு தூரம் இந்த சக்திகள் வளர்வதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போயிருக்கும் அல்லவா? ஹலால் பிரச்சனையில் அமைச்சருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். பல தடவைகள் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்க அமைச்சர் ஃபௌசியுடைய இல்லத்திலே 10 தடவைக்கு மேலே கூடியிருப்போம். ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைமையிலும் கூடி நாங்கள் பேசியிருக்கிறோம். சமூகம் என்ற அடிப்படையில் எங்களுக்குள்ளே நாங்கள் மாறுபட்ட கருத்துக்களை வைத்திருக்கவில்லை. எல்லோரும் ஒன்றாக தான் செயல்பட்டிருக்கிறோம். பிழையாக வெளியிலே இருப்பவர்கள் என்ன நாங்கள் தேர்தல் காலங்களிலே மோதிக்கொள்கிறோம் என்பதற்காக இந்த சமூக பிரச்சனைகளிலும் நாங்கள் மாற்று கருத்துக்களோடு அரசாங்கத்துக்குள் பிளவு பிரச்சனையை அரசாங்கம் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் ஒற்றுமைப்பட்டால் சாத்தியமாயிருக்கும் என்று சிலர் சொல்லுகிற ஒரு விதமான விவஸ்தை இல்லாத பேச்சுக்களை நாங்கள் அடிக்கடி கேட்டு வருத்தப்படுகிறோம். என்னை பொறுத்த மட்டில் ஹலால் பிரச்சனை, தம்புள்ளை பள்ளி விவகார பிரச்சனை இவற்றையெல்லாம் நாங்கள் பேசிய போது என்றால் மறுபக்கத்திலே சம்பந்தமாக மிக மோசமான பிரச்சாரங்களை மக்களுக்கு சந்தேகம் ஆத்திரம் உருவாக்குற வகையில் பேசி வந்த இந்த குழுக்களை அன்றே தடை செய்ய வேண்டும் என்ற பாங்கில் நாங்கள் பேசினோம். பாதுகாப்பு செயலாளர் தன்னுடைய அணுகலின் மூலம் இதை நான் தீர்த்து கொள்ளலாம், இதற்கு நான் உத்தரவாதம் தருவேன் என்ற அடிப்படையில் பல தடவைகள் அவர் தலையிட்டு ஓரளவுக்காவது அந்த விஷயத்தில் ஒரு சின்ன விட்டுக் கொடுப்பை செய்வதற்கு நாங்கள் தயாரானோம். என்றால் விட்டுக் கொடுப்பு இல்லாமல் இது சாத்தியமாகாது என்பதற்காக ஒரு சின்ன விட்டுக் கொடுப்பதற்கு தயாராகி அதிலும் நாங்கள் எங்களுடைய தாராளத்தன்மையை காட்டியிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய தாராளத்தன்மையை மாற்றுத்தரப்பு புரிந்து கொண்டதா உங்களுடைய தாராளத்தன்மை தான் தர்கா டவுனுக்கான அழிவுக்கான காரணம் என்று நீங்கள் கருதவில்லையா? என்னை பொறுத்த மட்டில் எங்களுடைய தாராளத்தன்மை அல்ல, சட்டத்தையும் ஒழுங்கையும் நிறைவேற்றுகிற விஷயத்தில் கொஞ்சம் தாராளத்தன்மை காட்டப்பட்டு விட்டது. அது அங்கதான் பிழை நடந்திருக்கிறது. நாங்கள் இந்த சமூக விஷயங்களிலே சில விட்டு கொடுப்புகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்னொரு சமூகத்தோடு முரண்பாடுகளை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் பல விஷயங்களை ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு கையாள்வதற்கு தயாரான ஒரு சமூகம், நிறைய விட்டு கொடுப்போடு வாழ பழகிய ஒரு சமூகம். சகிப்புத்தன்மை என்பது எங்களுடைய மார்க்கத்திலே அடிப்படையான ஒரு விஷயம். ஏதாவது அநியாயங்களை சகித்துக் கொள்வது என்ற விஷயம், அந்த அநியாயங்களை சகித்துக் கொள்ளுகிற பக்குவத்தை எங்களுக்குள் வைத்திருக்கிறோம். ஆனால் இவற்றையெல்லாம் வேண்டும் என்றால் பொருளாதாரத்தை இலக்கு வைத்த ஒரு தாக்குதலைத்தான் இந்த நாசகார கும்பல் நாடி இருக்கிறது. எனவே பொருளாதாரத்தை இலக்கு வைப்பது என்பது வியாபார தலங்களை அளிக்க வேண்டும். நல்ல வசதியான குடும்பங்கள் என்று அவர்கள் நினைப்பவர்கள் ஒரு சும்மா எந்த வீட்டில் ஒரு டிவி இருந்தாலும் அதே ஒரு வசதியான குடும்பம் என்று சில பேர் நினைக்கிறார்கள். இன்றைக்கு அது ஒரு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான அம்சங்கள் எல்லா வீட்டிலும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எல்லாத்தையும் அழித்து விட்டு வெளிநாட்டு முதலீடுகளை பற்றி அமைச்சர்கள் கூறினார். ஆனால் இன்று முஸ்லிம் மக்களின் முதலீடுகள் கேள்விக்குறியாக இருக்கின்றன. முஸ்லிம் மக்களின் உள்ளூர் முதலீடுகளே கேள்விக்குறியாக இருக்கின்ற பொழுது வெளிநாட்டு முதலீடுகளுக்கு அமைச்சராக நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்? வெளிநாட்டுக்கு முதலீட்டுக்கு அமைச்சராக
நான் வெளிநாடு முதல்வர் வரவனோடு கூறுகிறார். ஆனால் இன்று உள்நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் மக்களின் வியாபார கேள்வி ஒரு சரியான கேள்வி. உண்மையிலேயே இந்த விடயத்தை ஒரு வருடத்துக்கு முன்னர் ஒரு எடிசலாத், அதாவது எடிசலாத் போனை தடை செய்ய வேண்டும் என்று இந்த நாசகார கூட்டம் ஒரு பெரிய பிரச்சாரத்தை கொண்டு சென்றார்கள். அதுல ஹலால் போட்டார்கள், ஹலால் போட்டு இது ஹலால், இதை தடை செய்யுங்கள் என்று. அப்ப அந்த நாட்டு தூதுவர் என்னை வந்து சந்தித்து, வியாபார அமைச்சர் என்ற வகையிலே, அமைச்சரே இந்த நிறுவனம் கடந்த வருடம் $10 மில்லியன் டேக்ஸ் பே பண்ணியிருக்கிறார்கள். $500 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். $10 மில்லியன் டேக்ஸ் மட்டும் பே பண்ணியிருக்கிறார்கள். உங்களுடைய எத்தனை பேர் தொழில் பெற்றிருக்கிறார்கள். எனவே இப்படி செய்தால் இப்படி நாங்கள் இந்த நிறுவனத்தை கொண்டு செல்வது, இன்னும் எவ்வாறு அந்த நாடு UAE என்பது அதிகமான முதலீடுகளை செய்த நாடு. எனவே எவ்வாறு இதை செய்வதற்கு என்னிடத்தில் கேட்டார். எனவே அவ்வாறான ஒரு நிலையை உண்டாக்குகின்ற வேலையைத்தான் இந்த பொதுபல சேனா போன்ற அமைப்பு வருகைக்கு பிறகு நடந்திருக்கின்றது. அதாவது சுற்றுலா பயணிகளுக்கு வருவதற்கான பயம். ஹலால் உணவு என்பது இங்கு மட்டுமல்ல, உலகத்தில் எங்கு போனாலும் ஹலாலை பெறலாம். ஜெர்மனியில் பெறலாம், அமெரிக்காவில் பெறலாம். தாய்லாந்து என்பது ஒரு பௌத்த நாடு, அங்கு பிரதமருடைய அலுவலகத்துக்கு கீழே ஹலால் திணைக்களம் ஒன்று இருக்கிறது. ஆனால் இங்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை. உனக்கு தேவையில்லை என்றால் நீ விட்டு போ, சாப்பிட்றவனு சாப்பிடட்டும், இது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை. ஆனால் இதை வம்புக்கு, அதாவது வலிய சண்டைக்கு இழுப்பது என்று நாங்கள் சிறு சொல்லுவோம், வலிய சண்டைக்கு இழுப்பது. இவ்வாறு இந்த பௌத்த சமூகத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையால் நாங்கள் சொல்லுவது முழு சிங்கள மக்களையும் அல்ல, இந்த பொதுபல சேனா போன்ற இந்த இனவாதத்தை தூண்டுகின்ற இந்த சக்திகள் முழு முஸ்லிம் சமுதாயத்தையும் ஒரு கெட்ட சமூகமாக பௌத்த மக்களிடத்திலே காட்டி, இந்த மக்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும், முஸ்லிம்களுடைய பெண்களுடைய ஆடை, ஹலால், இன்னும் மദ്രസാக்கள், பள்ளிவாசல்கள், இன்னும் எங்களுடைய ஒவ்வொரு நடைமுறைகள், மார்க்க விடயங்கள், ஈவன் குர்ஆனை கூட பிழையான சொற்பிரயங்களோடு சொல்லி பிழையான எத்தனையோ அநியாயங்களை செய்தார்கள். ஏனென்று சொன்னால், இந்த இஸ்லாமிய சமூகத்தை, இந்த நாட்டிலே வாழ்கின்ற 10% முஸ்லிம்களை வலிய சண்டைக்கு இழுத்து, சகோதரர் அமைச்சர் சொன்னது போல, இந்த முஸ்லிம் சமூகத்துடைய பொருளாதாரத்தை சீரழித்து, இந்த முஸ்லிம் சமூகத்தை ஒரு கோழை சமூகமாக, ஒரு எதுவும் இல்லாத ஒரு சமூகமாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அவர்கள் திட்டமிட்டு, இதுக்கு பின்னால் பெரிய சதி இருக்கிறது, இந்த அமைப்புக்கு பின்னால் பெரிய சதி இருக்கின்றது. எனவே இந்த சதி எங்களுடைய சமூகத்தை முழுக்க, எங்களையும் கையாளாத ஆட்களாக இந்த சமூகத்தோடு மோத யார் நீங்க நினைக்கின்றீர்கள்? இந்த பொதுபல சேனாவுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது முழு முஸ்லிம்களையும் ஒரு இந்த பெரும்பான்மை சமூகத்தோடு மோதவிட்டு, இந்த முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை அழித்து, முஸ்லிம்களுடைய ஒரு நிம்மதியை குலைத்து, இன்று உங்களுக்கு சொல்ல முடியாது எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம்கள் மிக அச்ச சூழ்நிலையில் இருக்கிறார்கள். எங்களுக்கு வருகின்ற தொலைபேசிகள், நேற்று டாக்டர் அனீஸ், உங்களுக்கு தெரியும், உங்களுடைய நண்பர், அவர்கள் சொன்னார், என்ன பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புவது எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது என்று சொன்னார். அந்த அளவுக்கு இன்று நிலை மாறி இருக்கின்றது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த நிலை மாற யார் இந்த சதிக்கு பின்னாடி? ஒரு பக்கம் கூறுகிறீர்கள், இந்த நாட்டில் முதலீடுகள் நிற்கப் போகின்றன. இதைவிட இந்த நாடு பெரும்பான்மையான ஏற்றுமதிகளை அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது. இன்று கடந்த தேர்தலிலே அரசில் போட்டியிட்ட எந்த முஸ்லீம் மாகாண சபை உறுப்பினர்களும் வெற்றி அடைய முடியாத நிலைமையில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வகையில் இந்த சதியை யார் இயக்குகிறார்கள்? உண்மையிலேயே அரசாங்கத்தின் மீது நாங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால், இந்த பொதுபல சேனா அமைப்பு வந்த ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொன்னோம், இந்த அமைப்பு மிகவும் ஒரு ஆபத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்த போகின்றது. இந்த அமைப்பை தடை செய்வதற்கான, அல்லது இந்த அமைப்பின் செயலாளராக இருந்து பேசுகின்ற இவருடைய பேச்சை கட்டுப்படுத்துவதற்கான, அல்லது இன்னொரு மதத்தை மிக அபாண்டமாக இல்லாத பொல்லாததையெல்லாம் ஒரு சமூகத்தின் மீது, ஒரு மார்க்கத்தின் மீது, ஒரு மதத்தின் மீது சொல்லுகின்ற இதை இருந்து தடுப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுங்கள் என்று நாங்கள் சொன்னோம். நாங்கள் இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகம், எனவே அந்த அவர்கள் அணிந்திருக்கின்ற ஆடை, அதற்கு நாங்கள் கௌரவத்தை கொடுக்கின்ற ஒரு சமூகம். எனவே அந்த ஆடையை அணிந்து கொண்டு இவ்வாறு பேசுகின்ற பொழுது, நேரடியாக நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது கூட அது எங்களுடைய சமூகத்துக்கு திருப்பி அதனால் ஆபத்தில் வந்துவிடலாம் என்பதற்காக நாங்கள் சில விடயங்களை நாங்கள் அரசாங்கத்திலே, பாதுகாப்பு செயலாளரிடத்திலே, அதே போல போலீஸ் மாதிரிடத்திலே பல முறை நாங்கள் பேசி கைத்திருக்கின்றோம். சகோதரர் அமைச்சர் ஹக்கீம் சொன்னது போல, எங்களுடைய பல, அதாவது நாங்கள் கருத்து வேறுபாடுகள் கட்சிகளுக்குள்ளே இருந்தாலும்
பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பேசியிருக்கிறோம். வெளியே நாங்கள் அதை சொல்லாவிட்டாலும் பல கூட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். எவ்வாறு நாங்கள் இந்த விடயத்திலிருந்து எங்களுடைய சமூகத்தை காப்பாற்றிக் கொண்டு இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தோடு ஒற்றுமையாக நாங்கள் வாழலாம். ஒரு காலமும் பிரிந்து வாழ முடியாது. 30 வருட யுத்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். எனவே இந்த நிலையிலே நாங்கள் பெற்றிருக்கின்ற இந்த சமாதானத்தை பயன்படுத்தி எவ்வாறு ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு வழியை தேடலாம் என்று நாங்கள் முயற்சித்தோம். ஆனால் இவர்கள் இந்த பொதுபல சேனா அமைப்பு தொடர்ந்து 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 மிகவும் எங்களை வதைத்தார்கள், எங்களை வேதனைப்படுத்தினார்கள். சில அவர்களுடைய வார்த்தைகள் எங்களால் தாங்க முடியாத வார்த்தைகள், எங்களுடைய இளைஞர்களை தூண்டுகின்ற வார்த்தைகள். சில நேரம் எங்களுடைய இளைஞர்கள் என்ன இந்த அரசியல்வாதிகள் அமைதியாக இருக்கிறார்கள், ஏன் பேசா மடந்தைகளாக இருக்கிறார்கள் என்று எங்களின் மீது ஆத்திரப்பட்டு நீங்கள் சொன்னது போல அங்கும் இங்குமாக எங்களுக்கு எதிராக பேசுகின்ற ஒரு நிலையை கூட இவர்கள் உருவாக்கி தந்தார். ஆனால் எங்களுடைய மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம், ஒரு பிழையை கண்டால் நீங்கள் கையால் தடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் அதை பேச்சால் தடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் அதை மனதால் வெறுத்துக் கொள்ளுங்கள் என்று அழகாக எங்களுடைய மார்க்கம் அழகாக எல்லா விடயத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றன. அந்த வழியிலே தான் நாங்கள் ஜம்மியத்துல் உலமா அமைப்பு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே மிக ஒரு பேசண்டான சமூகமாக, ஒரு அமைதியான சமூகமாக, ஒரு பொறுமையான சமூகமாக இந்த முஸ்லிம் சமூகம் இந்த பொதுபல சேனாவுடைய வருகைக்கு பிறகு மிக பொறுமையை காத்த ஒரு சமூகமாக இருக்கிறது. தொலைபேசி. ஹலோ, வணக்கம். ஹலோ, அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டது. இதே நேரம் தற்பொழுது ஜனாதிபதி அவர்களை நீங்கள் சந்தித்த பொழுது ஜனாதிபதி இரு அமைச்சர்கள் இன்னும் பல அமைச்சர்களுக்கு பல உறுதிமொழிகளை வழங்கியதாக அதற்கு அறிக்கையாகும். ஆனால் அண்மையில் ஒரு செய்தி ஒன்று, நீங்களும் கலந்து கொண்ட கேபினட்டிலே ஜனாதிபதி அவர்கள் உங்களை ஒரு இனவாதியாகவும் உங்களிடம் கூவப்பட்டதாகவும் தான் ஃபேஸ்புக்கிலே போன்ற இணையதளங்கள் எல்லாம் செய்திகள் வெளிவந்தன. அப்பொழுது நீங்கள் உங்கள் சமூகத்தின் பிரச்சனையை பேசுகின்ற பொழுது எப்படி ஜனாதிபதி அவர்கள் உங்களுடன் அதை கோவப்பட்டுக் கொண்டார்? அமைச்சரவைக்குள்ளே நடக்கின்ற விடயங்களை வெளியே பேசுவது என்பது எங்களுடைய தர்மமான விடயம் அல்ல. என்னை விட உங்களுக்கு ஜனாதிபதியை நல்லா தெரியும், நீங்கள் அவரோடு மிக நெருக்கமான பொய்யான செய்தி, நல்ல நண்பர். எனவே அந்த வகையிலே சில விடயங்களை சொல்லுகின்ற பொழுது தன்னை அறியாமல் அவரும் ஆத்திரப்படுவது உண்டு. நானும் அன்றைய அமைச்சரவைக்கு செல்வதற்கு முன்னர் அந்த அலுத்கம போன்ற பிரதேசத்துக்கெல்லாம் சென்று அந்த பச்சிலம் குழந்தைகள் தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார் என்று அழுத காட்சியை கண்ணால் கண்டுவிட்டு ஒரு வீட்டுக்கு சென்றேன். பெட்டி வீடு, 13 முஸ்லீம் வீடுகள் இருக்கின்றது, நூற்றுக்கணக்கான சிங்கள சகோதரருடைய வீடு இருந்தது. அந்த 13 வீட்டையும் உடைத்திருக்கிறார்கள் ஒரு பகுதியில். அதிலே 13வது வீட்டுக்கு போனேன். அது ஒரு பெட்டி வீடு, அங்கே ஒரு பெட்டியால் அடைக்கப்பட்ட வீடு. அந்த வீட்டுக்குள்ளும் அந்த தாயும் வந்து சொன்னார், எந்த வீட்டிலையும் இந்த அவலத்தையும் உடைச்சிருக்கார்கள் என்னை கூட்டி போய் காட்டினார். இந்த வேதனையில் நான் சில விஷயங்களை நான் அங்கு சொன்னேன். ஆனால் அதற்காக திடீர்னு நாங்கள் அதாவது அமைச்சர் ஹக்கீம் அவர்களும் சில விடயங்களை சொன்னார், அமைச்சர் சம்பிக் அவர்களும் பேசினார். எனவே அமைச்சரவையிலே நாங்கள் என்ன பேசினோம், என்ன விடயங்களை நாங்கள் வெளியே சொல்வது என்பது, எனவே நாங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ அதை நாங்கள் அங்கு பேசியிருக்கோம். இந்த வகையில் தற்பொழுது இந்த முஸ்லீம் மக்கள் மத்தியில் நீங்களே கொண்டீர்கள், சோசியல் மீடியாவிலே பல வாரான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் என்று. ஆனால் தொடர்ந்தும் இதே மாதிரியான கருத்துக்களை தம்புள்ள பள்ளிவாசல் நேரமும் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும். இன்று இந்த சக்திகளை தொடர்ந்து இந்த கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியுமா என்பது முஸ்லீம் மக்கள் மத்தியிலே ஏற்பட்ட ஒரு ஏக்கம் ஒன்று. அதாவது 1918ஆம் ஆண்டுக்கு பின்பு 1977 போன்ற காலங்களில் தான் முஸ்லிம் மக்களுக்கு தெற்கிலே ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தன. அதன் பின்பு தெற்கிலே பிரச்சனைகள் ஏற்படவில்லை, ஆனால் வடகிழக்கிலே பிரச்சனைகள் ஏற்பட்டன. ஆனால் இன்று புதிதாக முஸ்லீம்கள் செறிவாக வாழாத பிரதேசங்களிலே அவர்கள் வியாபார தலங்கள், அவர்களுடைய இருப்பு இலக்கு நோக்கிய ஒரு தாக்குதலை நடத்தக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆனால் இதை தொடர்ந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது? நிச்சயமாக கொண்டு வர வேண்டிய தேவைப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அரசாங்கத்தின் அமைச்சர்கள் என்ற வகையிலே நாங்களும் இந்த அரசின் பங்காளிகளாக இருக்கிறோம். நாங்கள் அதை நேற்று தெளிவாக ஜனாதிபதியத்தில் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு முன்னால் ஜனாதிபதி அந்த உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். அவரும் நேற்று சொன்னார், நீங்களும் நாங்கள் பிரிந்து இல்லாமல் ஒற்றுமைப்பட்டு இதை இவ்வாறான இனவாத மதவாதத்தை தடுத்து இந்த அழிவு ஒரு இறுதி அழிவாக இருக்க வேண்டும். அலுத்கம அழிவு, நோ லிமிட் அழிவு, இதற்கு பிறகு இவ்வாறான ஒரு அழிவு வராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யணும் அத்தனை செய்வோம் என்று நேற்று முடிவெடுக்கப்பட்டது. தற்போது நாங்களுடைய ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை பார்க்கின்ற பொழுது நீங்கள் நாங்கள் அரசை விட்டு வெளியில் வந்தால் இந்த முஸ்லீம் மக்களுக்கான உத்தரவாதம் இருக்கும் என்றால் நாங்கள் அரசை விட்டு வெளியே வருவோம் என்று கூறுகிறீர்கள். ஆனால் அப்படின்னா உங்களுக்கு அரசுள் இருக்கிறதன் கூடாக உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கிறதா முஸ்லீம் மக்களை காப்பாற்ற முடியும் என்று? இல்லை, முதலிலே நான் ஒரு
கோமாளியாக பார்க்கப்படக்கூடாது. ஒரு சங்கீத கதிரை மாதிரி அமைச்சரவைக்கு வருவதும் போவதுமான ஒரு நிலவரம் ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. நான் இந்த விஷயங்களில் நிறைய அனுபவம் கொண்டவன் என்ற அடிப்படையிலே ஒரு ஆத்திரம் ஆவேசம் இருக்கிற சூழலில் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சிலர் கதைக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் சாணக்கியம் இல்லாமல் முடிவுகளுக்கு வருவது என்பது மிக ஆபத்தானது சமூகத்திலும். என்றால் இந்த சக்திகள் எதிர்பார்ப்பதும் அப்படியான ஒரு விஷயத்தை தான். என்றால் எங்களை சர்வதேச சதிகாரர்களின் ஒரு அங்கமாக அதற்கு நாங்கள் என்ன இந்த நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையை குலைப்பதற்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாக ஒரு விடயத்தை நான் கேட்கிறேன். இந்த செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் பாராளுமன்றத்திலே இது பற்றிய விவாதம் நடக்க போறது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அந்த விடயம் தெரிந்திருக்கிற தக்கனதாக இந்த தர்கா டவுனிலே தாக்குதல் நடத்தப்பட்டதென்றால் சர்வதேச சதிகாரர்கள் யார்? இல்ல நான் சொல்றேன், நீங்க கூறுறபடி உங்களை சர்வதேச சதிகாரம் என்று கூறுவதாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் பார்லமெண்டத்திலே இதை பற்றிய விவாதம் நடக்க போன்று ஊரறிந்த இந்த குழந்தைக்கும் தெரிந்த விடயம். அப்படி இருக்கின்ற பொழுதும் சர்வதேசத்திலே இலங்கையை இல்லை நாங்கள் இன்னும் ஒரு சிறுபான்மை இனத்தை நாங்கள் தாக்கத்தான் போகிறோம் என்பதனை உலகுக்கு நிரூபித்தது யார்? இதைத்தான் எப்படி சதிகாரம் உங்களை கூற முடியும்? ஜனாதிபதியும் இதைத்தான் தன்பக்க நியாயமாக நேற்று எங்களோடு பேசினார். நீங்கள் இந்த விஷயங்களில் என்னிடம் ஜனாதிபதியும் என்னை விமர்சிக்கிற போதும் என்னோடு பேசுகிற போதும் இந்த விவகாரங்களில் சர்வதேச சமூகத்தை தெளிவுபடுத்துகிற நீங்கள் சர்வதேசத்தை சந்திக்கிறீர்கள் என்று சொல்லி அரசு உரையங்குடன் குற்றச்சாட்டுகிறது. சர்வதேச ஒரு ஏஜென்டாக செயற்படுகிறீர்கள், சர்வதேசத்தை திசை திருப்புகிறீர்கள் என்று. அப்படி ஏன் நீங்கள் இந்த கருத்தை அந்த அரசுக்கு வைக்கவில்லை? நீங்கள் சர்வதேசத்தை சாடுகிறீர்கள், சர்வதேசத்துக்கு நான் ஒரு ஏஜென்டாக செயற்படுகிறேன், இந்த அரசை வீழ்த்த போகிறேன் என்று கூறுகின்றால் ஏன் நீங்கள் கேட்கவில்லை? இந்த செவ்வாயும் புதனும் இன்று சர்வதேச டிபேட்டை இந்த அரசு கொண்டு விட்டு அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு தர்கா டவுனிலே பெரிய ஒரு அட்டூழியத்தை ஆட்டிவிட்டு செய்வது நானா இந்த ரவுஃப் ஹக்கீம் அமைச்சரா அல்லது அந்த இன அழிவை உருவாக்கினாலேயே நீங்கள் கேட்கவில்லை? இல்லை, நிச்சயமாக அதிலே ஒரு பெரிய ஒரு சந்தேகம். பின்ன என்னை பொறுத்த மட்டிலே இன்றைக்கு நவநீத பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் இதை பற்றி தான் பேசுகிறார்கள். பாராளுமன்ற உரையிலும் கூட நான் சொன்னேன் என்றால் இது நவநீதம் பிள்ளை அவர்களுடைய அறிக்கை திரித்து கூறப்பட்டது என்ற விஷயத்தை மறுதளிக்கிற மாதிரி தான் இப்பொழுது விஷயங்கள் நடந்திருக்கிறது. எனவே அரசாங்கம் தன்னைத்தானே நோவித்துக் கொள்ளுகிற ஒரு விஷயமாக இந்த விஷயம் நடத்தப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை மிக தெளிவாக நான் கேட்டிருக்கிறேன். அந்த வாக்களிப்பிலும் நாங்கள் 2 பேரும் கலந்து கொள்ளாமல் விட்டதற்கும் இந்த முஸ்லிம் மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் தெளிவுபடுத்தும். இதை ஜனாதிபதியும் தெளிவாக உணர்ந்திருக்கிறார். எங்களோடு அவர் சம்பந்தமாக எந்த விதமாகவும் முரண்பட்டுக் கொள்ளவில்லை. அவருக்கு தெரியும் நாங்கள் இந்த விஷயத்தில் எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் பதில் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். என எல்லாவற்றையும் இன்று ஒழித்து மறைக்க முடியாது. நான் சொல்லித்தான் சர்வதேசம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்பதல்ல. இன்றைக்கு நீங்க சொல்வது போல இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் மிக முன்னேறிவிட்டது. வினாடிகளில் நாங்கள் தெரிவதற்கு முன்பு உலகத்தில் இருக்கிற மூலை முடுக்குகளுக்கெல்லாம் இன்று நடக்கிற செய்திகள், படங்கள் எல்லாம் போய்விடுகிறது. அப்ப அதை நாங்க மூடி மறைக்க முடியாது. ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் இது என்ன அரசியல்வாதிகள் மூடி மறைப்பதனால் எல்லாம் சாதித்து விடலாம் என்று நினைக்க முடியாது. எனவேதான் அரசாங்கத்துக்கு உள்ளே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் ஒரு சில என்னோடு முரண்பட்டு கொண்ட போது நான் சொன்ன விஷயம் இது நான் சும்மா பேசாமல் இருப்பதன் மூலம் விஷயங்கள் உலகத்துக்கு தெரிய வராது என்று யாரும் எண்ணிவிட முடியாது. எனவே என்ன நடக்கிறது, ஏன் நடந்தது, எதற்காக நடக்கிறது என்ற அனுமானங்களை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ள அந்த அனுமானங்களின் உண்மையான பரிமாணம் என்ன என்று எங்களுடைய பார்வையில் சொல்வது எங்களுக்கு இருக்கிற ஒரு உரிமை. எனவே பொறுப்புள்ள ஒரு கடப்பாடுள்ள அரசியல் தலைமை என்ற அடிப்படையில் எந்த காட்டிக் கொடுப்பையும் நாங்கள் செய்யவில்லை. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். நான் வந்து யாழ்ப்பாணத்துல முருகன் கரெக்டேன். கொஸ்டின் வந்து அமைச்சர் அவர்களுக்கு வடக்கு மாகாண முஸ்லீம் மக்கள உறவை அரசாங்கம் திட்டமிட்ட ஒரு அஜெண்டாவை இதைத்தான் முன்னிட்டு குழப்பினவர். அதாவது அதை பின்னிட்டு முஸ்லீம் உறவுகளை குழப்பினவர் இந்த திட்டம். அப்படி இருந்த டிஎன்ஏ இப்ப நடத்தின முஸ்லீம் மக்களுக்கு நடத்தின ஆர்ப்பாட்டில் நிறைய முஸ்லீம் மக்கள் கலந்து கொண்டு அது இதற்கு மேல உள்ள போவதை காட்டுது.
அதே நேரத்துல இப்ப மன்னார் நீதிமன்றத்துல கேள்வி கேஸ், அதாவது டைரக்டா கேஸ் இருக்கு. புத்தகத்துல ராசி உங்களுடைய கேள்விக்கு வாருங்க. உங்களுடைய கேள்வி என்ன? அதாவது அரசாங்கத்திடம் விசாரணை அவர்களின் புத்தகத்துக்கான ஃபைல் அனைத்தும் உள்ள நிலையில், இவர் அரசாங்கத்தின் ஒரு கைதியாக உள்ள நிலையில் உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா சுகமா இருக்கும். அதாவது இவருடைய எல்லா குற்றங்களான ஃபைல் அரசாங்கத்தை இருக்கு. நன்றி நன்றி. நீங்க இன்னும் கேள்விக்கு வரவில்லை. நீங்க உண்மையில் இல்லை நாங்கள் கருத்து கூறுவதற்கு இடமளிக்க உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னால் உண்மையில் நாங்கள் உங்களை மீண்டும் தமிழ் முஸ்லிம் உறவு நான் தான் குழப்பினேன்னு சொல்லி அதுக்கு வேண்ட பதிலளிக்கலாம். உண்மையிலேயே நான் மாணவனாக இருக்கின்ற பொழுது விடுதலை புலிகள் முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றினார்கள். நானும் அகதியாக கடல் மார்க்கமாக வந்தோம். எனவே விடுதலை புலிகள் தான் தமிழ் முஸ்லிம் உறவை கெடுத்தார்கள். அது மாத்திரமல்லாமல் பல ஆயுத குழுக்கள், பல அன்றிருந்த ஆயுத குழுக்கள் கிழக்கு மாகாணத்திலே பல முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். அதே போல 2 தரப்பிலும் பல வகையான அழிவுகள், துன்பங்கள் நடந்திருக்கின்றது. எனவே அது அவ்வாறான நிலையிலே தான் இந்த தமிழ் முஸ்லிம் உறவு பறிபோனது. எங்களுடைய பெருந்தலைவர், அதாவது முஸ்லீம் காங்கிரசுடைய தலைவர், ஆரம்ப தலைவர் அஷ்ரப் அவர்கள், மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் முஸ்லீம் தமிழ் உறவுக்காக அன்று உழைத்தவர். அவரை போன்று பலர் உழைத்திருக்கிறார்கள், செல்வா, தந்தை செல்வா போன்றவர்கள். எனவே இந்த ஆயுத குழுக்கள் பேசியிருந்தார். எனவே அந்த வகையில் இந்த உறவை இல்லாமலாக்கியவர்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் பாலகர்களாக அல்லது மாணவனாக இருக்கின்ற பொழுது அகதிகளாக்கப்பட்ட ஒருவன் நான். எனவே எந்த அளவுக்கு நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது 3 லட்சம் தமிழ் மக்களை கொண்டு குடியமர்த்துகின்ற பணியை மனச்சாட்சியோடு செய்தேன். ஒரு முஸ்லிம் மகனை கூட நான் குடியமர்த்தவில்லை. நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது இன்று நான் வேதனையோடு அந்த மக்களை யாரும் உதவி செய்யாத நிலையிலே நான் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமோடு கூட பலமுறை பேசியிருக்கிறேன். நீங்களும் சேர்ந்து இந்த இதிலே உதவி செய்ய வேண்டும் என்று. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த மக்கள் இன்று குடியேற்றப்பட முடியாத ஒரு நிலையில் சர்வதேசமும் உதவி செய்வதில்லை, அரசாங்கத்துடைய உதவியும் போதாது அந்த மக்களை குடியேற்றுவது. எனவே இன்று என்னை பார்த்து அவ்வாறான ஒரு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நேற்று தமிழ் முஸ்லிம் உறவு தெளிவுபடுவது தெளிவுபடுகின்ற ஒற்றுமைப்படுவது என்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். எனவே விக்னேஸ்வரன் அவர்களும் அமைச்சராக வந்த பிறகு முஸ்லிம்களை குடியேற்ற வேண்டும், அதற்கான ஒரு ஆணைக்குழு அமைப்பதாக என்றெல்லாம் பல செய்திகள் வந்த பொழுது மிக சந்தோஷப்பட்டோம். இன்னொரு தொலைபேசி. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். எங்க பேசுறீர்கள்? நான் சம்மாந்துறையிலிருந்து சமயம் பேசுறேன். யாரிடம் நீங்க கேள்வி கேட்க போறீங்க? நான் 2 கேள்வி கேட்கறதுக்கு இருக்கிறேன் 2 தலைவர்கள்ட்டையும். முதலாவது கேள்வி நீதி அமைச்சர்கிட்ட. என்னன்னு சொன்னா, கிழக்கு மாகாண தேர்தலின் போது அதன் முடிவின் போது மின்னல் நிகழ்ச்சியில் வந்த தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அதில் சொல்லி இருந்தார்கள், பள்ளிவாசல் இனி உடைக்கப்பட மாட்டாது, எந்த விதமான பிரச்சனையும் நடக்காது என்று ஜனாதிபதி உத்தரவாதம் அளித்திருக்கின்றார் என்று அன்றும் ஒரு உத்தரவாதம் ஜனாதிபதியால் அழைக்கப்பட்டது. அதே உத்தரவாதம் தான் இப்பயும் அளிக்கப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும், மற்ற ரிஷாத் பதியுதீன் அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி. போலீஸ் மா அதிபர் 3 தினங்களுக்கு முன் சொல்லியிருந்தார், பொதுபல சேனாவுக்கு எதிராக எந்த ஒரு முறைப்பாடும் முன்வைக்கப்படவில்லை, எவ்வாறு பொதுபல சேனாவின் உறுப்பினர்களை நாங்கள் கைது செய்ய முடியும் என்று கேட்டிருந்தார். ஏன் இவர் இவ்வளவு நாளைக்கும் அது தொடர்பான எந்த ஒரு தகவலையும் வழங்காமல் இருந்தார்கள் என்று கேள்வி. அதாவது ரிஷாத் பதியுதீன் அமைச்சர் கேட்கிறார், போலீஸ் மா அதிபர் அப்படி சொன்னவராண்டு. ஒரு 3 தினங்களுக்கு முன் அவர் வெளியிட்டிருந்தார். அப்படி இந்த போலீஸ் செயலாளரை போலீஸ் மாதிபரும் போலீசாரும் இந்த கூட்டத்துக்கு அனுமதி, அதாவது ஞானசார தேரருடைய பேச்சுக்கும் அந்த கூட்டத்துக்கும் அனுமதி கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த அனர்த்தத்தை நாங்கள் சம்பவித்திருக்க மாட்டோம். இந்த உயிர்களை பலி கொடுத்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. எனவே போலீசார் அந்த விடயத்திலே பிழைவிட்டிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் அந்த கருத்தோடு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஞானசார தேரரை கைது செய்ய வேண்டும் என்று 1000 முறை சொல்வதற்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லை என்று சொல்லி அதற்கு இன்று எங்களுடைய அந்த பல, அதாவது புதிதாக இந்த துன்பத்தை அனுபவித்து வேதனையோடு இழந்து உயிரை இழந்து அதே போல உடைமைகளை இழந்திருக்கின்ற பலர் இன்று அவருடைய பேச்சு தான் காரணம் என்று போட்டிருக்கிறார்கள். எனவே இது சம்பந்தமாக போலீசார் சரியான முறையில் செய்யவில்லை என்றால் சட்டத்தரணிகள் ஊடாக அவர்கள், அதாவது நாங்கள் அரசியல் கட்சி என்ற வகையிலே நாங்களும் இந்த இதிலே சட்டத்தின் ஊடாக இந்த பொதுபல சேனாவும் பொதுபல சேனாவுடைய செயலாளரும் செய்த இந்த அநியாயத்திற்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு நிச்சயமாக நாங்கள் முன் வருவோம்.
நீங்க ஐஜிபியிடம் கூறலாம் உண்மையில் அவர் கூறியதாக. நாங்கள் நேற்று சொன்னோம் ஐஜிபியிடத்திலே உங்களைத்தான் நாங்களும் பேசுகிறோம், ஞானசார தேரவும் என்று உங்களைத்தான் குறை சொல்லியிருக்கிறார் என்று அமைச்சர் ஹக்கீம் அவர்கள் சொன்னார். எனவே அவ்வாறு போலீசார் தான் இந்த எல்லா வகையிலும் இன்று இந்த இதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும் என்று நேற்று நாங்கள் தெளிவாக சொன்னோம். நான் இன்னொரு விஷயத்தை என்னன்னா, என்னுடைய பார்வையில் the first interface between the public and the government is the police என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. முதலாவது நாங்கள் போலீசார் தான் மக்கள் தொடர்பாடல் என்ற விஷயத்தில் முக்கியமான அரணாக இருக்க வேண்டியவர்கள். அந்த அடிப்படையிலே போலீசாரை குறை கூறுவது என்பது நியாயமான விஷயம். இருந்தாலும் இந்த போலீஸ் மா அதிபரை பொறுத்த மட்டிலே அவரை போய் நாங்கள் எல்லோரும் சாடுவது என்பதும் அவருக்கு மேல் எல்லாரும் இந்த விஷயத்தை அவர்தான் பதில் கூற வேண்டும் என்பது என்ற பாணியிலும் நேற்று ஜனாதிபதி கூட சொன்ன போது நான் சொன்ன விஷயம் இது நீங்கள் போலீஸ் மா அதிபர் எடுத்து சொல்ற விஷயம் அல்ல. இது எங்களுடைய முழு பாதுகாப்பு தரப்பும் உளவுத்துறையினரும் இதுக்கு வகை சொல்ல வேண்டும். ஏன்னா இன்றைக்கு உளவுத்துறையினர் இந்த என்னென்ன எங்கு நடக்கிறது யார் செய்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் என்று தப்பித்துக் கொள்ள முடியாது. எனவே உள்ளூர் போலீசார் நடவடிக்கை எடுக்க அந்த சம்பவம் நடந்த பிறகுதான். ஆனால் அதுக்கு முன்பிருந்தே ஒரு அபாயம் அனர்த்தம் நடக்க போகிறது என்ற முன்னறிவித்தலை செய்ய வேண்டிய பொறுப்புள்ள ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. என்ன ஏனைய படையினருக்கும் ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் இருக்கிறது. இன்று யுத்த காலத்தில் இருந்ததை விடவும் 3-4 மடங்கு உளவுத்துறையினர் கூடுதலாக இருக்கிறார்கள். அந்த நிலையிலே என்ன இந்த நாட்டிலே மீண்டும் பயங்கரவாதம் தலை தூக்கக்கூடாது என்ற நோக்கத்துக்காக செய்யப்படுகிற விஷயம் இன்னும் ஒரு அர்த்தமில்லாத பயங்கரவாதத்தை வளர்ப்பதற்கான ஒரு சூழலாக வந்துவிடக்கூடாது என்ற அச்சம் இன்று எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் அதை நாங்கள் எப்படியாவது முடிவு கொண்டு வரும் இறுக்கமாக எல்லோரும் பேசியிருக்கிறோம். என்னோட உண்மையான பின்னணியை சரிவர ஆராய்ந்து இதுக்கான தீர்வுகள் தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். நிச்சயமாக அதை நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். கிழக்கு மாகாண தேர்தலுக்கு பிறகு நான் வந்து இனிமேலும் பள்ளிவாயலுக்கு தாக்குதல்கள் நடக்காது என்ற உத்தரவாதம் தந்ததாக அந்த உத்தரவாதத்தை விடவும் எங்களுக்கு இருக்கிற தார்மீக உரிமையில் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். என்றால் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தை விட்டு வெளியேறி மாற்றுத்தரப்போடு நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை இருந்தும் நாங்கள் இந்த அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்திவிடக்கூடாது, அதன் ஸ்திரத்தன்மையை பாதிப்பதற்காக சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரிவிட்டோம் என்ற ஒரு குற்றச்சாட்டு எங்களுக்கு மீது மட்டுமல்ல, அதை வைத்து முழு சமூகத்தையும் பழிவாங்குகிற ஒரு நிலைமையும் வந்துவிடக்கூடாது என்பதை மிக சாணக்கியமாக கையாள வேண்டும் என்றுதான் விட்டுக் கொடுப்புகளை செய்தோம், அரசாங்கத்தோடு சேர்ந்தோம் என்ற விஷயம் எங்களுக்கு ஒரு தார்மீக வலுவை தரும் என்ற ஒரு நம்பிக்கையில் மிக கூடுதலாக இருந்தோம். ஆனால் அது குறித்து இன்று மக்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவும் செய்து கொடுத்தும் நீங்கள் இன்னும் எங்களுக்கான பாதுகாப்பை வலியுறுத்த முடியாமல் இருக்கிறீர்களே என்ற விஷயம், அதை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம். அதைத்தான் வெட்கப்படுகிறேன் என்று பகிரங்கமாக நான் சொல்லி இருந்தேன். இதைத்தான் ஜனாதிபதியோடு வேதனையோடு நாங்கள் அடிக்கடி பகிர்ந்து கொள்கிறோம். இன்னொரு தொலைபேசி. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், நான் களம்பில இருந்து ஹுசைன் பேசுறேன். சொல்லுங்க ஹுசைன். நான் கௌரவ 2 அமைச்சர்கள்ட்டையும் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். இப்ப இலங்கையில இன அழிப்பு, சிறுபான்மை இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது சம்பந்தமாக வெளிநாடுகள் தான் இலங்கைக்கு சில பிரச்சனை வரும்போது காப்பாற்றி கொண்டிருக்கிறது, முக்கியமா அரபு நாடுகள். அந்த அரபு நாடு தலைவர்கள்ட்ட இலங்கையில் இப்படி சிறுபான்மையில பிரச்சனை நடக்கு என்று சொல்லி இந்த பிரச்சனைகளை எட்டி வைத்து உள்ளீர்களா என்று நான் கௌரவ அமைச்சர் இருவர்கிட்டையும் கேட்கிறேன். இது சம்பந்தமாக அமைச்சர் ரிஷாட் பதுதீன் நாட்டில் இல்லாத நிலையில் நான் எல்லா அரபு நாட்டு தூதர்களையும் அழைத்து அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னது மாத்திரமல்ல, இஸ்லாமிய நாடுகளின் ஒன்றியம் இது சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது. இது சம்பந்தமாக அவர்கள் மிக அவதானத்தோடு பார்த்துக்கொண்ட இன்னொரு நாட்டின் உள்விவகாரங்களில் அந்த நாடுகள் எடுத்ததற்கெல்லாம் தலையிடும் என்ற ஒரு அதீத எதிர்பார்ப்போடு இந்த விஷயத்தை அணுக முடியாது. அதனை மிக பக்குவமாக அணுகப்பட வேண்டும். மிக நேர்மையாக அந்த விஷயத்திலே நாங்கள் எல்லோரும் ஈடுபட்டு வருகிறோம். எங்களை சந்திக்கிற எல்லோரும் இந்த விஷயங்களை சொல்கிறோம். அப்படி சொல்லுகிற போது இந்த நாட்டில் இருக்கிற இந்த மிதவாத சிங்கள மக்களும் எங்களிடத்தில் தூரப்பட்டு விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்கள் இதை ஒரு காட்டிக் கொடுப்பாக பார்த்து விடக் கூடாது என்பது மிக பிரதானமான விஷயம். என்னால் அப்படியான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போக முயற்சிக்கிறார்கள். ஏன்னா இது நாங்களும் இந்த நாட்டை சர்வதேச அபகீர்த்திக்கு விட்டு செல்லுகிற ஒருவராக, ஏன்னா இந்த கும்பலுக்கு அதான் தேவைப்படுகிறது.
இந்த 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 சதிகார கும்பல் சொல்லுகிற விஷயத்தை இந்த அரசாங்கமும் தவறாக புரிந்து கொண்டு விடலாம் என்ற ஆபத்து இருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு யார் நண்பர்கள் யார் எதிரிகள் என்று தெரியாத ஒரு நிலவரத்தில் இந்த விஷயம் நடந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் இதை மிக பக்குவமாக நேர்மையாக எங்களுடைய பொறுப்பை சரியாக உணர்ந்தவர்களாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இது நாங்கள் இன்று நேற்று செய்கிற விஷயம் அல்ல. முதலே கேட்டகளே சுருக்கமாக எனக்கு புரியாத விடயம் என்னவென்றால், பாராளுமன்றத்திலே வெளிநாடுகள் இந்த நாட்டில் தலையிட தேவையில்லை, எங்கள் விசாரணையை நாங்களே நடத்தி கொள்வோம் என்று சொல்லி ஒரு பிரேரணையை அரசாங்கம் கொண்டு வருகிறது வெளிநாடுன. அந்த பிரேரணை செவ்வாயும் புதனும் விவாதத்துக்கு கொண்டுவரப்பட்டு புதன்கிழமை வாக்கெடுப்புக்கு வரப்போகிறது. இன்று நீங்கள் கூறுறீங்கள் நானும் ரிஷாட் பதின் அமைச்சர் அவர்களும் அதுக்கு செல்லவில்லை என்று. அதுக்கு செல்லாததுக்கான காரணம் உங்களை தடுத்தது தர்கா டவுன். அந்த தடுத்த அந்த நிகழ்ச்சியை செய்தவர்கள் யார்? இவர்கள் தானே சர்வதேசத்துக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நீங்கள் கூறுவபடி சதிகாரர்கள் என்று நீங்கள் உங்களை எப்படி கூற முடியும்? ஏன் உங்களால் இன்னும் உங்கள் தரப்பை நியாயப்படுத்த முடியாமல் இருக்கிறது? நீங்கள் ஒரு சட்டத்தை இன்று பார்த்தால், இன்று நீங்கள் தர்கா டவுன் சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் நிச்சயமாக போய் அரசுடன் சேர்ந்து வாக்களித்திருப்பீர்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் யார்? அவர்கள் இருக்கத்தக்கனதாக எப்படி ஒரு பெரும்பான்மையோ அல்லது இனவாதிகளோ உங்களுக்கு விரல்களை நீட்ட முடியும்? சர்வதேசத்தின் சதிவலையில் சிக்கி நீங்கள் இந்த நாட்டை விற்கிறீர்கள் என்று. அப்படின்னா நீங்க தான் தர்கா டவுனை கொளுத்தியிருக்கணும் இல்லை? அப்படி என்று சொன்னால் இந்த விவாதம் நடக்கின்ற பொழுது அந்த ஒரு தர்கா டவுன் பாரிய ஒரு கொலையை, இன அழிப்பை, ஒரு வியாபார தலங்களை கொளுத்தியவர்கள் சர்வதேசத்தின் வலையில் இருக்கிறார்களா அல்லது ரவுஃப் ஹக்கீம் அவர்களின் கட்சி இருக்கிறதா? எந்த வகையில் அரசாங்கம் குற்றம் சாட்ட முடியல? அது சம்பந்தமாக என்னென்றால் இந்த அரசாங்கம் இதையும் ஒரு அவசர புத்தித்தனமாக கையாண்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்களும் எங்களுடைய பக்க நியாயங்களை சொல்லுகிற போது சில நேரம் அவ்வப்போது ஆத்திரம் ஆவேசம் அடைந்து கருத்து பரிமாறுகள் கொஞ்சம் சூடாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வையில் அவ்வாறான பிரேரணைகளை கூட நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது அவசியமாக இருக்கவில்லை. இருந்தாலும் அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்திலே எதிர்கட்சியினரையும் நாங்கள் என்னால் ஒரு சங்கடம் இருக்கிறது. இந்த நாட்டிலே இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திய பாதுகாப்பு படையினருக்கு எதிராக செயல்படுவது என்பது எங்களாலும் மிக ஆழமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். மிக உணர்வுபூர்வமாக மக்கள் அதை பார்ப்பார்கள் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. எதிர்கட்சியிலும் அதே பார்வை இருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற நோக்கத்திலும் இதை ஒட்டிய ஒரு கேள்வி ஒன்று. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கிருந்து பேசுகிறீர்கள்? ஹலோ எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நான் கொழும்பு மட்டக்குழியில இருந்து பேசுறேன். உங்களோட பேர் என்ன? நாதன். உங்களோட கேள்வி என்ன? எனக்கு மினிஸ்டர் ரகுப் ஹக்கீம் சாரோட தான் கதைக்கணும். ஹலோ சொல்லுங்க, பேசுங்கள். உங்களோட கேள்வி என்ன? கேள்வி சார், எங்களோட முஸ்லிம் சமூகத்துக்கு வந்து பிரச்சனை ஏற்படுற போறது தமிழ் சமூகம் வந்து உங்களோட சார்பாக நடந்து கொள்றாங்க. இருந்தாலும் தமிழ் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுற நேரம் நீங்க தமிழ் சமூகத்துக்கு ஆதரவா நடந்து கொள்றது இல்ல. மலையகத்துல எல்லாம் நிறைய கெடுபிடிகள் உள்ள நேரம் உங்களிடமிருந்து எந்த அறிக்கையுமே விடப்படுறது இல்ல. நீங்க பேஸ்புக்கோ கணனி சம்பந்தமான அனைத்துலையும் மலையக மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் இந்த அழுத்தம் சம்பந்தமாக. ஆனால் நீங்கள் எமது மக்களுக்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படும் போது இனியாவது சார்பாக நடந்து கொள்வீர்கள் என மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்த மட்டில் நான் சொல்வதை எல்லாம் ஊடகங்கள் போடும் சொல்லுவது என்பதல்ல. பாராளுமன்றத்தில் கூட தாராளமாக மலைய மக்களின் பிரச்சனைகளை நானாக கதைத்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். என்னுடைய மறைந்த தலைவர் இருந்த காலத்திலிருந்து நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிற 3 சிறுபான்மை, அதுவும் குறிப்பாக இந்த நாட்டின் தமிழ் சமூகம் என்பதில் இருக்கிற இந்திய வம்சாவளி மலையக மக்கள் என்பவர்கள் ஒரு தனியான அடையாளத்தை உரியவர்கள். அவர்களுக்கான ஒதுக்கீடுகள் தனியாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் முன்னணியிலிருந்து வாதாடியவர்கள் நாங்கள். தொடர்ந்தும் பாராளுமன்ற தெரிவுக்குழு வன்பனமான பல விஷயங்களிலே அந்த பிரதித்துவத்தை என்று அமைச்சர் தொண்டமானை போன்ற பலமான அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் பேசாமல் இருப்பதில்லை. அவர்களோடு சேர்ந்து அவர்களை விடவும் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் இல்லாத இடங்களிலும் நாங்கள் அந்த விஷயங்களை பேசுகிறோம். அசம்பாவிதங்கள் நடக்கிற போது நாங்கள் அதை பற்றி பேசாமல் இருந்து விட்டோம் என்ற ஒரு பார்வையில் நாங்கள் அதில்
அதை அங்கீகரித்து விட்டோம் என்று ஆக மாட்டாது. நிச்சயமாக உங்களுடைய எல்லா உணர்வுகளோடும் நாங்களும் ஒன்று திருப்போம் என்பதில் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அண்மை, அதாவது உங்களுக்கு ஞாபகம் கொண்டிருக்கிறேன், 2002ஆம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தை காலகட்டத்திலே நீங்கள் அரசு தரப்பாக கலந்து கொண்டீர்கள். அப்பொழுது மின்ன நிகழ்ச்சியிலே உங்களுக்கு தெரியும் ஃபேரில் அஸ்ட்ரப், ஷேக் ஹுசிடின், அத்தாவுல்லா போன்றவர்கள் நெடுகையும் வருவார்கள். அவர்கள் என்னை விட கலந்து கொண்டது கூட. அதில் ஒரே என்னால் வைக்கப்பட்ட ஒரு கருத்து முஸ்லிம் மக்களுக்கு தனித்தரப்பு கொடுக்க வேண்டும் என்று. அப்பொழுது கூட பல முறை நான் ஒரு நாள் கருணா அவர்கள் தாய்லாந்தில் அப்போது விடுதலை புலிகள் சார்பாக கலந்து கொண்டு பொழுது கூட என்னிடம் உங்களுக்கு முன்னால் வினாவினார், இப்பொழுது முஸ்லிம் மக்களை விட ரங்காக்கு தான் தனித்தரப்பு தேவைப்படுகிறது என்று. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை நீங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசி வருகிறீர்கள். ஆனால் உங்களுக்குள் நீங்கள் ஆட்சி கிழக்கில் இணைந்து அமைக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் விட்டுவிடுங்கள். தமிழர்களும் முஸ்லிம்களும் இணைந்து என்ன தீர்வு என்று நான் கிளிநொச்சியிலே ஒரு போராட்டத்தை பார்த்தேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுகிறது ஒரு சில உறுப்பினர்கள் தென்கிழக்கு அலகை கொடுக்க வேண்டும். ஆனால் இதை விடுதலை புலிகள் பலமாக இருக்கின்ற பொழுது அவர்களும் கூறவில்லை, தமிழ் தரப்பும் கூறவில்லை. தென்கிழக்கு அலகொன்றை கொடுக்க வேண்டும் என்று அப்பொழுது கூறவில்லை. இப்பொழுது விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டு விட்டார்கள் என்று அரசு கூறிய பின்பு ஒரு சில தமிழ் தேசிய கூட்டமைப்பு சில உறுப்பினர்களுக்கு சுடலை ஞானம் பிறந்திருக்கிறது. ஆனால் உங்களிடம் அதை குற்றச்சாட்டு வைக்கப்படுறது. அன்றிலிருந்து இன்று வரை நீங்களும் சம்பந்தனையாவும் பேசுவது, ஆனால் அது கிழக்கில் மாகாண சபை ஒன்றாக அமைப்பது என்று அதை விட்டுவிடுங்கள். ஆனால் இரண்டு சமூகம் சேர்ந்து வாழ்வதற்கு அதை விட அண்மையில் நீங்கள் ஊடகவியலாளர் மாநாட்டிலே கூறியிருந்தீர்கள், 5 வருடங்களுக்கு முன் நடந்த கொலைகளை பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை என்ற கருத்தினை நீங்கள் பிரஸ் கான்ஃபரன்ஸில் வைத்திருந்தீர்கள். அது மிகவும் தமிழ் மக்கள் மத்தியிலும் அதாவது உங்களுடைய சகோதரனும் இன்னொரு சகோதரனும் 5 வருடத்துக்கு முதல் செத்தாலும் அவன் சகோதரன் தான், இன்று செத்தாலும் சகோதரன் தான். எனவே உங்களுடைய வார்த்தைகளில் இப்படி உதிக்கின்ற உதிர்வுகள் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு மொடரேட்டாக காட்டிக்கொள்கிற உங்களுக்கு எப்படியான அப்படி ஒரு எண்ணம் தோன்றியது ஒன்று. இரண்டாவது, தமிழர்களும் முஸ்லிம்களும் இணைந்து இயங்க வேண்டும் என்பதில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள். அதாவது என்ன தீர்வு வேணும். ஒரு பக்கம் பெரும்பான்மையை தமிழர்களுக்கு ஒன்றும் தரவில்லை, முஸ்லிம்கள் சொல்லுங்கள், ஆனால் உங்களுக்குள் என்ன வேணும் என்பதனை இன்று ஒரு தர்காட்டனில் வந்தவுடன் கிளிநொச்சியில் பார்த்தேன், ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நாங்கள் முஸ்லிம்களுக்கு தென்கிழக்கு கொடுக்க போகிறோம். இதை விடுதலை புலிகள் பலகமாக இருக்கிற நேரமே செய்திருக்கலாம். மிக தெளிவாக ரங்கா, முதலாவது நான் சொல்ல வேண்டும், இந்த யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் நடந்த உயிரிழப்புகள் சம்பந்தமாக நான் அதை மறந்து விடுவோம் என்று சொல்லவில்லை. அதை ஒரு நம்பகத்தன்மை இல்லை, நம்பகத்தன்மை உள்ள உள்ளக விசாரணையின் மூலம் செய்து காட்ட வேண்டும் என்று அரசாங்கத்துக்குள் மிக காட்டமாக பேசியவன் நான். அதை தொடர்ந்து பேசி வருவன் நான். நாங்கள் இந்த விஷயங்களை இது சம்பந்தமாக ஜெனீவாவில் கூட அரசாங்கம் உள்ளக விசாரணை நடத்துவதற்கான ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் அந்த கால அவகாசம் கொடுக்காமல் அவசரப்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டோடு தான். என்றால் சர்வதேச சமூகமும் ஒரு நேர சூசிக்குத்தான் வேலை செய்ய பார்க்கிறார்கள். என்றால் அவர்கள் சொல்லுகிற கால வரையறைக்குள் எல்லாம் நடந்து முடிய வேண்டும் என்ற விஷயம். அதன் மூலம் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை அவர்களாக செய்ய பார்க்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை ஒளித்து மறைத்து பேசுவது என்பது ஒரு சர்வதேச சமூகம் சில விஷயங்களை தமிழ் முஸ்லிம் மக்களின் அனுதாபத்துக்காக செய்ய வருவது ஒரு புறம், ஆனால் அவர்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக செய்வது மறுபுறம். யாரை கொண்டு வர ஆட்சியில் இல்ல, நான் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் எல்லாம் நடப்பது ஒரு அரசியல் நேர சூசிக்கு ஏற்ப, ஒரு கால அட்டவணைக்கு ஏற்ப என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த சதிகளுக்குள் மாட்டிக்கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. அதே நேரம் அதைத்தான் நான் மிக தெளிவாக சொல்கிறேன். அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்களும் இருப்பதையாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. என்றால் இந்த அரசாங்கத்துக்குள்ளே இருந்து கொண்டு இருப்பதையும் இழந்த ஒரு சமூகமாக இருப்பதற்கு நாங்கள் விரும்பவில்லை. எனவே இந்த 13வது சட்ட திருத்தம் சம்பந்தமான விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு சில தீவிரவாத அழுத்தங்கள் வருகிற போது அதை காட்டமாக எதிர்த்து போராடி இருப்பதையாவது பாதுகாத்துக் கொள்கிற முயற்சியை செய்கிறோம். இதற்கு அப்பால் போய் எடுப்பவற்றை இந்த எல்லாரும் இணைந்து ஒழுங்காக பேசி செய்யலாம். ஆனால் இப்போதைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நன்றி. உண்மையில் அமைச்சர் முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும் அதே போல் ரிஷாட் பதின் அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையில் பலர் கேட்ட வேண்டுகோளை அவர்கள் இன்று எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.